வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 நாட்களாக எந்தவிதமான உணவுப் பொருட்களையும் எடுக்காமல் தன்னுடைய கொள்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்த இயக்கத்தை சார்ந்த முன்னாள் வீரர் ஒருவர் இன்று தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடிக்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்றும் அந்த உண்ணாவிரதம் நிறுத்தப்பட்டு விட்டது என்கின்ற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கின்றன. உண்மையிலே எதனை மையப்படுத்தி அந்த முன்னாள் இயக்கத்தை சார்ந்த போர் வீரர் அந்த உண்ணாவிரத நோன்பை அவர் கடைபிடித்தார்? அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இவைகளை மையப்படுத்திய ஒரு செய்திகளை காண ஒரு தேடலாகத்தான் இந்த காணொளி இருக்கும். இந்த காணொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து எட்டுவதற்கான களத்தை அது அடையும். எங்களுடைய இந்த வலையொலிக்கு புதிதாக யாராவது வந்திருக்கிறீர்கள் என்றால் எங்களுடைய காணொலிகளை பகிர்ந்தளியுங்கள். நான் உங்களுக்காக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு அழுத்தமான நிலை நீடித்து கொண்டிருக்கும். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழர்களுடைய வாழ்வாதாரங்களையோ தமிழர்களுடைய உரிமைகளையோ நிறைவேற்றுவதற்கான களங்களை அவர்கள் எடுப்பார்களா என்றால் அது இல்லை. தந்தை செல்வா அவர்கள் காலத்தில் இருந்தே போராட்டங்கள் அதனாலே முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்தது. அதன் பின்பு ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் களம் அமைத்தது என்கின்ற விடயமும் 2009 நடந்த அந்த இன அழிப்பு ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கு ஒரு முடிவை எழுதிவிட்டது என்கின்ற செய்தியும் தற்பொழுது அரசியல் சார்ந்த நகர்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு அகிம்சை வழியில் போராட்டத்தை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை ஒட்டுமொத்த தமிழினமும் எடுத்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. பல நேரங்களில் தமிழர்களுக்கு எதிரான உருவாக்கப்படுகின்ற சட்டத்திட்டங்கள், தமிழர்களை மையப்படுத்தி அவர்களை இக்கட்டில் மாட்டி வைக்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்ற அரசு அதிகாரிகள், இப்படி தொடர்ச்சியாகவே வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களுக்கு எதிரான ஒரு களம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை கடந்த ஆட்சி காலங்களில் பார்க்க முடிந்தது. ஏன் இப்பொழுது கூட அவைகள் தொடர்வதற்கான ஒரு களம் இருக்கிறது என்று கூட சொல்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது எதற்காக அந்த இயக்கத்தை சார்ந்தவர் போராட்ட களத்தில் இறங்கினார்? திடீரென்று அவர் போராட்ட களத்திற்குள் இறங்குவதற்கான காரணம் என்ன? இதன் பின்னணியில் வேறு ஏதாவது அரசியல் இருக்கிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. இலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் தமிழர்களையும் தங்களுடைய மண்ணை சார்ந்தவர்கள் என்கின்ற பார்வையில் பார்க்கிறார்கள் என்பதே ஒரு அதிசயம்தான். அப்படி பார்க்கக்கூடியவர்கள் தமிழர்களுக்கான தீர்வை முன்னிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தாங்கள் சார்ந்த விடயங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு சிங்களர்களை குளிர்வித்தால் போதும் நம்மளுடைய வாக்கு வங்கி நிரம்பிவிடும் என்று அவர்கள் பயணம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் நாம் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒன்று. இதனால்தான் தமிழர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே திணிக்கப்படுகின்ற சட்டங்கள், தமிழர்களுடைய காணிகள் பறிக்கக்கூடிய விடயங்கள், இவைகள் அனைத்துமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் சிங்கள ஆட்சியாளர்களுடைய பாராமுகம்தான். அவ்வப்போது தமிழர்கள் யாராவது கேள்வி கேட்டுவிட்டால் இவர்கள் இயக்கத்தை மீள் உருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளை கையில் எடுக்கிறார்கள், அதற்கான செயல்பாடுகளை கட்டி அமைத்து கொண்டு இவர்கள் பயணிக்கிறார்கள் என்று கூறி அவர்களை கைது செய்யக்கூடியதை சிங்கள ஆட்சியாளர்கள் கடமையாகவே வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் திடீரென்று தன் உணர்வு மேலெழும்ப இயக்கத்தை சார்ந்த முன்னாள் போர் வீரர் ஒருவர் போராட்ட களத்தில் வந்து இறங்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார். எந்தவித திட்டமிடுதலும் இல்லை. திடீரென்று அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார். நான் 10 அம்ச கோரிக்கைகளை வைக்கின்றேன், இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், அப்படி நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அல்லது அதற்கு உறுதி தராத பட்சத்தில் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் நான் மரணத்தை தழுவி விடுவேன் என்ற கருத்தை அவர் பதிவு செய்கின்றார். இந்த விடயம் பரபரப்பு செய்தியாக ஊடகங்களில் முதன்மையாக இருந்தது
என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அவர் வைத்திருந்த அந்த 10 கோரிக்கைகளில் முதன்மையான கோரிக்கை என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தனிநாடு என்கின்ற கோரிக்கையை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் அவர் முதன்மையாக வைத்திருந்தார். எனவே இந்த போராட்டம் அவர் எடுத்திருக்கக்கூடிய களம் அது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியதா என்பதை விட தமிழர்களுடைய இயலாமையை மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை இது உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கை எடுத்து வைக்கப்பட்டது. அதுபோல போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த போர் வீரனும் கடைசி வரை தன்னுடைய கோட்பாடிலிருந்து அவர் பின்வாங்கவில்லை அல்லது பின்வாங்குவதற்கான எந்த களத்தையும் எட்டவில்லை. போராட்டத்தை அவர் நீட்டிக்கக்கூடிய ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருந்தார். போராட்டம் வீரியமடைய தொடங்கிவிட்டால் மீண்டும் தமிழர்களிடத்திலே ஒரு எழுச்சி உருவாவதற்கான ஒரு களம் அமைந்தாலும் அமையலாம். அப்படி அமைகின்ற பட்சத்தில் அது நாமே ஒரு பிரிவினவாதத்திற்கு களம் அமைத்தது போல இருக்கும் என்று அரசு அதிகாரிகள் சிந்தித்திருக்க வேண்டும். எனவே அந்த களத்தில் நின்று போராட்டத்தை அறிவித்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் வீரரை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அரசும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் எடுக்கின்றார்கள். எனவே அந்த போர் வீரரை சந்தித்து பேசுகின்றார்கள். அவருடைய கோரிக்கைகளை சார்ந்த களங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்கின்ற உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டதாக செய்திகள். போராட்டம் வாபஸ் பெறப்பட வேண்டும் அல்லது பின்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற நிர்பந்தங்கள் ஏற்படுகின்றது. அதன் பின்பு உடனடியாக அந்த போர் வீரரை அவசர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது அரசும் அரசு சார்ந்த அதிகாரிகளும். இந்த போராட்டம் வெற்றியான போராட்டமா அல்லது வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய போராட்டமா அல்லது இந்த போராட்டம் இந்த சூழலில் தேவையா என்கின்ற விமர்சனத்திற்குள் நான் செல்லவில்லை. ஒரு 2 நாட்கள் இந்த மக்களுக்காக தன்னுடைய உணர்வு உயிர் அனைத்தையுமே தியாகம் செய்வதற்கு தயாராகி களத்தில் ஒரு போர் வீரர் வந்து நின்றிருக்கிறார் என்கின்ற விடயமே அவரை உயர்வாக பார்க்க வைக்கிறது. அதில் கோட்பாடுகள் என்ன, கொள்கைகள் என்ன, அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன, எதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முதன்மைப்படுத்துகிறார் என்கின்ற விடயத்திற்குள் நாம் செல்லவும் இல்லை. அந்த விதமான ஆய்வுக்குள் நாம் செல்லவும் இல்லை. தமிழர்கள் விடயத்தை உலக அரங்கிற்கு கொண்டு செல்வதற்கும் அல்லது ஊடக நண்பர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் களம் அமைப்பதற்கு ஒரு தெளிவான தேடலோடு அந்த போர் வீரர் களத்தில் இருந்திருக்கிறார் என்கின்ற விடயமே அவரை பாராட்ட சொல்கின்றது. அவருடைய குடும்பத்தாருக்கு தெரியாது அவர் இப்படி உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று. அதன் பின்பு செய்திகள் பரவ ஆரம்பித்த பின்தான் அவர்களுக்கே தெரிந்திருக்கின்றது நம்மளுடைய கணவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்று. இப்படிப்பட்ட தீரர்களைத்தான் தமிழ் சமூகம் இன்னும் பெற்றிருக்கிறது என்பதுதான் தமிழ் சமூகத்திற்கான வியப்பான செய்தியாக இருக்கின்றது. தனித்த ஒரு மனிதனாக களத்தில் நின்று அரசு அதிகாரிகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் என்றால் அந்த போர் வீரனுக்கு வாழ்த்து சொல்வதுதானே சரி. நாங்கள் அதைத்தான் இங்கு செய்கின்றோம். நன்றியுடன் இன்பா.